வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா இஞ்சி பார்க்குறோம். நம்ம சித்திரை மாதம் நட்டோம். வைகாசி ஆயிடுச்சு. இப்போ தான் கிழங்கு வருது. களை எடுக்கிறோம். களை நம்ம முன்னாடியே எடுத்துருக்கலாம், பில்லியும் பெருசாகிடுச்சு. ஆனால் அப்படி எடுத்தால் என்ன ஆகும்னா வெயில் தாக்கம் அதிகமாகிடும். இப்போ தான் கொஞ்சம் வெயில் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் காலநிலை மாற்றம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதால் இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம இதில் பிடுங்குற பில்லி எல்லாமே என்ன பண்ணுறோன்னா கையாலே பிடுங்கணும். கையாலே பிடுங்கி கிழங்கு பார்த்தாலே தெரியும். இப்போ தான் முளைப்பு வருது. அந்த இடத்த மூடாக்க போகிறோம். இப்போ நம்ம இதை வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இது நம்ம மூடாக்க போட்டதால் என்ன ஆகும்னா வெயில் தாக்கம் கொஞ்சம் குறையும், ஈரத்தன்மை அப்படியே இருக்கும். அதனால் இது நமக்கு இன்னொரு பெனிஃபிட்டு. அதால் அதை முடிஞ்ச அளவு கையால் பிடுங்கணும். தண்ணி பாய்ச்சிட்டு கரெக்டான பதம் இருக்கும்போது கையால் பிடுங்கி இதை இடையில போட்டுட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி பாசத்தை கொஞ்சம் கம்மியாகும். செடியும் அவ்வளோவா வெப்ப தாக்கத்துலேருந்து கொஞ்சம் இதுவாகிறதால கிழங்குகள் நல்லா விடும். இந்த இயற்கை முறையில் என்னென்னா கிழங்குகள் எப்போ முளைக்கணும் நம்மளால் சொல்ல முடியாது. செயற்கை முறையில் கூட நம்ம எதனா தீனி போட்டு பொட்டாஷ் காம்ப்ளெக்ஸ் எதனா போட்டு பண்ணிடலாம். ஆனால் இதில் நம்ம எப்போ முளைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு செடி ஒரு விதம். இது மாங்காய் இஞ்சி, ஆனால் இப்போ தான் முளைக்குது. ஆனால் கருமஞ்சள் நமக்கு இப்போ முளைச்சிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டு சைஸ் கொஞ்சம் பெருசாகிடுது. இது இல்லாமல் மற்ற கிழங்குகள் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கிழங்குகள் எதுவும் நம்ம வாங்கலை. விதைக்கிழங்குகள் நம்ம வாங்கலை. நம்ம ஏற்கனவே வச்சுருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒரு 1/2 கிலோ சைஸில் வாங்கினோம். லாஸ்ட் இயர் ஒரு 5 கிலோ மாங்காய் இஞ்சி எடுத்தோம். அது கொஞ்சம் வெளியே கொடுத்துட்டு ஒரு 3 கிலோ சைஸில் நம்ம எல்லாருக்கும் இப்போ விதைக்கிழங்கு போட்டிருக்கோம். அது இல்லாமல் கருமஞ்சள் ஒரு 7 ரகம் இருக்குது கிழங்குகள். அதை நம்ம பறிக்கும்போது, அதை பிடுங்கும்போது நம்ம அதை பற்றி நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.